கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. குற்றம் சுமத்துதல், குற்றவாளிகளாக தீர்த்தல். சில மனிதர்களை பார்த்தால் அவர்கள் யாரை பார்த்தாலும், யாரை கவனித்து பார்த்தாலும் தவறான காரியங்களை மட்டுமே அவர்கள் கவனிப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை மாத்திரம் சுற்றி காட்டுகிறவர்கள் உண்டு. அவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நோக்கத்தோடு பேசுவதுண்டு. அநேக சூழ்நிலையிலே வேதாகமத்திலையும் குற்றம் சுமத்துவதை குறித்து குற்றவாளிகள், மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பு என்று சொல்லி அநேக இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே மத்தேயு 7ல் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் ஒருவனை குற்றவாளிகளாக தீர்க்காதபடி இருங்க. ஏன்னா நீங்க மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லி. அப்போ நம்ம எவ்வளவேனும் மற்றவர்களை கவனித்து பார்க்கிறோம். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு வைரக்கல் சிறப்பு கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சியில் அநேகர் வந்து பார்க்குறாங்க. அந்த வைரக்கல்லுடைய மதிப்பு 10 லட்சம். பாருங்க, எல்லாம் நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதில் ஒவ்வொருவரும் பார்த்து விட்டு ஒவ்வொரு காரியங்களை சொல்கிறாங்க. அதில் ஒருவர் சொல்கிறார், எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வைரக்கல் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இன்னும் ஒரு பெண்மணி சொல்றா, இது வந்து வைரக்கல் மாதிரி ஒரு கடினமான ஏதோ கல்லை தூக்கி வைத்தது போல இருக்கிறது. ஒரு மனிதன் சொன்னா, அவ்வளவு பிரமாதமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சொல்றார். அப்போ அந்த வைர கல்லை பாதுகாக்கிற காவலாளியும் சிரிக்கிறார். அவர் சிரிக்கிறதை பார்த்து ஜனங்கள்லாம் அவரை கவனித்து பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நரி இந்த புளிக்கும் என்று சொன்னது போல இது அநேகர் இப்படி சொல்லி கொண்டு போயிருங்க. ஏன்னா இவர்கள் எப்படின்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வாங்க அந்த அளவுக்கு பண வசதி இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, குறை சொல்லி கொண்டே போவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள், குறை சொல்கிற ஜனங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி சிரித்தாராம். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்களை எது எடுத்தாலும் குறைதான் சொல்லுவோம். குற்றவாளிகளாக தீர்க்கிற அநேகர் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நின்னா, நடந்தா, போனா, பேசினா குற்றம். பாருங்க, சிலருடைய எண்ணங்கள் பாருங்க தவறு, எல்லாத்தையும் தவறு சொல்கிற ஜனங்கள். பூ வைத்தா தவறு, ஆட்டோல சென்றா தவறு, நடந்து போனா தவறு. பாருங்க, இப்படி சமுதாயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் பார்க்கிறேன். பாருங்க, அதே காரியத்தை அவர்கள் செய்வாங்க. பாருங்க, அவங்க பூ வச்சாலோ, அவங்க சாரி கட்டினாலோ, அவங்க ஆடம்பரமான காரியத்துக்கு செய்தாலோ அது தவறாக தெரிவதில்லை. வேதாகமத்திலையும் அநேகர் குற்றவாளிகளை போல பேசின அநேக சம்பவங்களை அங்கே குறிப்பிடப்பட்டது. முதலாவது யோவான் ஸ்நானகரை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18 எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டோம். யோவான் ஸ்நானகன் போஜனம் பானம் பண்ணல. ஆனால் ஜனங்கள்லாம் பார்த்து யோவான் ஸ்நானகரை பார்த்து அவன் பிசாசு பிடிச்சிருக்கான், அதனாலதான் போஜனம் பண்ணல, அவன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி குறை சொன்ன ஜனங்கள். அதே ஜனங்கள் மத்தேயு 11:19 மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்தார்கள் என்றார்கள் என்று சொல்லுங்க. மனுஷகுமாரன் வந்து போஜன பிரியனாய் இருக்கிறான், அவர் வந்து போஜன பிரியர் என்று சொல்லி பேசுகிறார்.
இங்கே யோவானை பிசாசு பிடித்தவன்னு சொல்றாங்க, இயேசுவை போஜன பிரியர்னு சொன்னாங்க. அப்போ 2 வேறுபாடு. அப்போ சாப்பிட்டாலும் தவறு, சாப்பிடலனாலும் தவறுப்பா. அப்போ இங்கே யோவான் ஸ்நானகன் பாருங்க, யோவான் ஸ்நானகனும் சரி இயேசுவும் சரி, அவர்கள் 2 பேரும் நசரேயர்கள். அவர்கள் நசரேய விரதம் எடுக்கிறார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா விசேஷித்த பொருத்தனை. இந்த நசரேயர்கள் அவர்கள் விசேஷித்தவர்கள். அவர்கள் ஸ்பெஷலா மற்றவர்களால அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் அவர்கள் கடைபிடிக்கணும். அங்க எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நசரேயர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு அங்கே மோசே கட்டளையிட்டு இருக்கிறார். அங்க அவர்கள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அவர்கள் தலைமுடியை வெட்டக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது, அவர்கள் முகம் கூட சவரம் பண்ணக்கூடாது, அவர்கள் செத்தவர்கள் உடலை தொடக்கூடாது. இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. அப்போ இவ்வளவும் இத்தனை காரியங்களை இதெல்லாம் செய்தாலும் இந்த யோவான் ஸ்நானகனை ஜனங்கள் குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் குறை, இயேசுவை குறை சொல்கிறாங்க. இந்த நசரேயர்கள் அவர்கள் வாழ்நாளிலே முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அப்போ இது மோசே என்ன சொல்றா, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நசரேய விரதம் எடுக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி இருக்கணும், அவர்கள் தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி இருக்கணும். ஆனால் பாருங்க, சில நேரங்கள்ல ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, யோவான் ஸ்நானகரை குறித்து தப்பா பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவரை சாட்சியா நிறுத்துகிறார். லூக்கா 7:28 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்போ ஸ்திரீகளில பிறந்தவர்கள்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. லூக்கா 7:29 யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ எவ்வளவு வல்லமையான அவன் ஊழியம் செய்கிறான் பாருங்க. ஜனங்கள் குறை சொல்றாங்க. இன்றைக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. யோவானை போல இல்ல இயேசுவை போல என்னதான் நம்ம ஊழியம் செய்தாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நின்னா குற்றம், நடந்தா குற்றம், பேசினா குற்றம், சில பார்த்தா குற்றம் பாருங்க, எல்லாமே குற்றம். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வேதத்துல நெகேமியாவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெகேமியாவை அவன் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று அவன் வந்தபோது இந்த நெகேமியாவை குறித்து அநேகர் குறை சொல்றாங்க. அல்ல, நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளாக இருந்த தாகம், இருதயத்துல வியாகுலம், அந்த அர்த்த சாஸ்டா ராஜா காலத்துல அவன் பான பாத்திரக்காரன் இருக்கிறான். ராஜாவுக்கு திராட்சரசம் கொண்டு கொடுக்கும்போது ராஜா கேட்கிறாரு, உன் முகமே வேறுபடுகிறத, உனக்கு என்னதோ சம்பவித்திருக்கு, உன் சரீர பலவீனம் இல்லை, ஏதோ உனக்கு செய்யுது, உன்னுடைய முகரூபம் வேறு ரூபமா இருக்குது, உனக்குள்ள ஏதோ இருக்குது, என்ன என்று சொல் என்று ராஜா கேட்கிறார். அந்த நேரத்துல அவன் நெகேமியா சொல்றான், என்னுடைய சொந்த இடம், என் பிதாக்களின் கல்லறை இருக்கிற இடத்துல அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, நான் ரொம்ப அதை நினைத்து நான் துயரப்படுகிறேன், ராஜாவுக்கு சித்தமான என்னை அனுப்பிவிடுங்கன்னு சொல்றான். ராஜாவிட்ட பெர்மிஷன் கேட்டு அவன் இவ்வளோ காரியங்களை இது பண்ணி அலங்கத்தை கட்டும்படியாக வருகிறான் பாருங்க. ரொம்ப முயற்சி எடுத்து அவன் எப்படியாவது அலங்கத்தை கட்ட வேண்டும். நெகேமியாவுடைய முயற்சி அவ்வளோ, ராஜாவே அவனை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அங்க நடந்த காரியம் என்ன,
நெகேமியாவை குறித்து குறை சொல்லுகிறார்கள். அவன் செய்த கட்டின எருசலேம் நகரத்தை குறித்த அந்த அலங்கத்தை குறித்து அவர்கள் மிகவும் அற்பமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள். நெகேமியா 4:1-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலோ முடிந்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்க, இந்த நெகேமியா ரொம்ப மனஸ்தாபப்பட்டு எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டிவிட வேண்டும் என்று பிரயாசப்படுறான். ஆனால் அங்க இருப்பாருங்க, சன்பலாத்தும் தொபியாவும் சேர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். இந்த நெகேமியா எப்படி அலங்கத்தை கட்டுவான், அவன் முயற்சி இவ்வளோ எடுக்கிறார், ஒரே நாளில் இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியுமா? இப்படி ஒரு அற்பமான காரியம் அப்படி கட்டி இட்டுடுகிறார்களோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் பேசுகிற காரியம் என்னன்னா, ஈஸியா பேசிடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல, அற்பமான வார்த்தைகளை பேசுறாங்க. நெகேமியாவை பார்த்து இவர்கள் கட்டினால் அந்த அலங்கத்துக்கு மேல ஒரு நரி ஏறி போனாலும் அலங்கம் இடிந்து விழுந்து விடும் என்று குறை சொல்கிறார்கள் நெகேமியாவை பார்த்து. பாருங்க, நெகேமியா ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்கிறான், ஜெபிக்கிறான். அவன் அவமதிக்கப்பட்ட காரியம், அவன் நிந்திக்கிற மனுஷனை அவன் நினைச்சு கவலைப்பட்டு ஜெபிக்கிறான். பாருங்க, அவமதிக்கிற மனிதர்கள், நிந்திக்கிற ஜனங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா நிந்திச்சு கொண்டே இருப்பாங்க. மற்றவர்களை செய்கிற செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். செய்ய விடம் அதபடிக்கு ஒரு கட்டிட தொழில வேலை செய்யும் போதோ, இல்லை வீடுகளிலே, இல்லை ஏதாவது ஒரு காரியங்களில் செயல்படும் போதோ, சபைகளிலே இது அநேக இடங்களில் நடக்கும். பாருங்க, ஒரு ஆலயத்தை கட்டும் போதோ, ஒரு சபையை கட்டும் போதோ, சபையில ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு முயற்சி எடுக்கும் போதோ, ஒரு நிலம் வாங்கலாம், ஏதாவது ஒரு காரியம் எடுத்துட்டோன்னா பாருங்க, சில சன்பலாத்து தொபியாக்கள் எழும்பி விடுவாங்க. என்ன சொன்ன, இவர்கள் கட்டி விடுவார்களா, இவர்களால செய்ய முடியுமா என்று சொல்லி பாருங்க, அற்பமான வார்த்தைகளை பேசி அங்க பாத்தீங்கன்னா திக்கச்சு போய் நிற்கிற முடியாத அளவுக்கு, நம்ம முயற்சி செய்து வந்த காரியத்தை விட்டு விட்டு செல்ற அளவுக்கான வார்த்தைகளை அள்ளி போட்டு விடுவாங்க. நிந்திக்கிற ஜனங்கள் பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் நிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவர்களும் செய்ய மாட்டாங்க, மற்றவர்களையும் செய்ய விடுகிறது இல்லை. ஆனால் நெகேமியா என்ன செய்கிறார்னா, அவன் விடாமுயற்சியை விடவே இல்லை. அவன் அவமதிக்கப்பட்டது, நிந்திக்கப்பட்டதையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்படைத்து விட்டு அவன் தைரியமா துணிச்சலான்னு இருக்கிறான். நெகேமியா 4:5 அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசுகிறார்களேன்னு சொல்றான். அது ஆண்டர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் கட்டுகிறவர்களுக்கு மனமடிவாக்கும்படி பேசுகிறார்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களேன்னு சொல்லிட்டு முயற்சி செய்யணும். ஜனங்கள்கிட்ட ஒவ்வொன்றையா சொல்லி சொல்லி காரியங்களை சொல்லி கொண்டு இப்படி காரியங்களை செய்யுங்க, இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு என்ன முயற்சி செய்வேன்னு அத்தனையும் சொல்லுகிறான். நெகேமியா 4:17 அலங்கத்திலே கட்டுகிறவர்களுக்கு, சுமை சுமக்கிறவர்களுக்கும் சுமை ஏறுகிறவர்களுக்கும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள். ஒரு கையில சுமக்கிறாங்க, மறு கையில ஆயுதத்தை பிடிச்சி செய்யறாங்க. பாருங்க, அவ்வளவு பிரச்சனை.
அப்போ ஜாமக்காரர்களை வைக்கிறான், இரவு முழுவதும் காக்க. ஏன்னா இவர்கள் கட்டின அலங்கத்தை அவர்கள் இடித்து விட வேண்டும் என்று அவர்கள் சதி. பிறகு எருசலேம் அலங்கத்துல கட்டுக்கிற வேலை அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. அந்த சம்பலாத்து தொபியா பாருங்க எப்படியாவது இதை அழிச்சிடணும்னு பாருங்க அங்க அவரை அந்த நெகேமியாவுக்கு எதிராக அநேகரை எழுப்பி விடுறான். இந்த இடிக்கப்பட்ட அலங்கம் அப்படியே வளர்ந்தது. அது அவங்க வளர்ந்து வருகிறத பார்த்துட்டு அங்கே சம்பலாத்து, தொபியா, அங்கே அம்மோனியர், அஸ்தோத்தியர் இவங்கெல்லாம் கேட்டு அவர்கள் மேலே எரிச்சல அடைகிறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா முடிவில் இறுதியில் அந்த இடத்துல நெகேமியா ஜெபித்து அவன் அவ்வளோ அற்புதங்களை அங்கே அலங்கத்தை கட்டி முடிக்கிறான். குறை சொல்கிற கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சபையை கட்டணும், ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல பொறுப்பான ஒரு காரியத்தை நம்மளுக்கு தந்துட்டா குறை சொல்லுகிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். இல்லாதது, பொல்லாதது, நடந்தது, நடக்காதது, அவர்கள் எப்படியாவது இதை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேகர் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எல்லா சூழ்நிலை குறைதான். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம், ஒரு அடர்ந்த காடு, அங்கே ஒரு பஞ்சம். அந்த காட்டில் உள்ள விலங்குகள்லாம் எப்பொழுது மழை பெய்யும் என்று காத்து கொண்டிருக்காங்க. பாருங்க, திடீர்னு ஒரு பலத்த மழை பெய்தது. இப்பொழுது காடே மகிழ்ச்சி மலையில போயிடுது. பாருங்க, அந்த காட்டுல ஒரு மழை தண்ணி சேமித்து அப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. அங்க தண்ணீர் ஒரு குட்டையில அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. விலங்குகள் ரொம்ப சந்தோஷமா குடித்து கொண்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. அப்பொழுது பாருங்க, அந்த சின்ன குட்டை, அந்த மழை தண்ணி விழுந்த அந்த குட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்ச ஆரம்பித்தது. இப்பொழுது விலங்குகள்லாம் பேசி கொண்டது என்னன்னா, இந்த குட்டை வத்தி கொண்டே இருக்கிறது, அதனால ஒவ்வொரு விலங்குகளும் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லா விலங்கும் வரிசையாக நிற்கிறது. ஒன்றாக ஒவ்வொரு மடக்கு குடித்து கொண்டு சென்றது. இப்பொழுது குட்டை வத்தி கொண்டே இருக்குது. கடைசி ஒரு மடக்கு, அங்க அவ்வளவுதான் தண்ணி இருக்குது. கடைசியாக நின்ற கழுதை ஒரு மடக்கை குடித்து குட்டையில உள்ள தண்ணி முற்றிலுமாக முடிந்து விட்டது. பாருங்க, எல்லா விலங்குகளும் அந்த கழுதையை அடி என்று அடித்து விட்டது. பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த கழுதை சொன்ன, இது நியாயமா? உங்களை போலதான் நானும் வரிசையில நின்று குடித்தேன். நான் குடிக்கும் போது தண்ணீர் முடிந்து விட்டது, அதற்காக என்னையும் குறை சொல்றீங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லவில்லையே, நான் செய்யவில்லையே, நான் எதுவுமே செய்யல. குளத்துல தண்ணீர், குட்டையில தண்ணீர் வத்துனது யான் தவறா என்று சொல்லி அது பேசினதான். பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் வந்துன்னா குற்றம் சாட்டுகிற கூட்டம், பழி, குற்றம். ஏதாவது ஒரு காரியம் கிடைக்காதா, அதுக்கு குற்றத்தை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்கிற கூட்டம் அதிகமா இருக்குது. அநேக நேரங்கள்ல குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். சீஷர்கள், இயேசுவின் சீஷர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் குற்றம். ஏதாவது அதுல குறிப்பா ஒரு காரியம் என்னன்னா, எண்ணெய் வார்த்த பெண், ஆண்டவருடைய அவருக்கு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அந்த ஸ்திரீ கொண்டு வந்து அவர் பாதத்துல தெளிக்கிறார். அப்பொழுது ஸ்ரீஷர்கள் ரொம்ப அலட்சியமா பேசுவார்கள். அவர்கள் அவளை, அந்த பெண்ணை குறித்து பேசும்போது என்ன சொல்வான்னா, பாருங்க, இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு. அந்த பெண் எப்படிப்பட்ட வீணடிக்கிறா, எதுக்கு இந்த எண்ணெயை கொண்டு வந்து இவ வீணடிக்கிறா, இது தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவ அநியாயமாக அந்த அந்த பெண் அவளுடைய காணிக்கையை ஆண்டோடைய பாதத்துல கொடுக்கிற அளவுக்கு கொடுக்கிற அந்த மனப்பக்குவம் அவளுக்கு அந்த அந்த அளவுக்கு அவள் தன்னை அர்ப்பணித்து அவள் கொடுக்குறாள்.
ஆனால் அவர்கள் சொன்ன காரியம் அவர் வீணடிக்கிறார். ஆனால் மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு. பாருங்க, மனுஷன் பார்ப்பான், அவன் பார்வையே குறை, அவன் சொல்றதே தப்பு, குற்றம், குறை. ஆனால் அவள் என்ன செய்கிறான்னா, ரொம்ப ஆண்டவருடைய அவள் வேலையை செய்து கொண்டிருக்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவள் நற்கிரியை செய்கிறாள், நல்லதை செய்கிறாள். பாருங்க, தேவன் பார்க்கிற பார்வை வேறு, மனுஷன் பார்க்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். இன்றைக்கு அநேக நேரங்களை நாம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம். எதை எடுத்தாலும் குறைதான். பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆவுன குறைதான். பாருங்க, அவன் அமெரிக்கா லண்டனுக்கு போயிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆனாலும் இன்னைக்கும் சில வீடுகள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க ஒட்டடை அடிக்கல, வீட்டை பெருக்கல, குப்பையை தட்டல, இப்படி ஒரு பிரச்சனை நிறைய வீடுகள்ல. பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள்ல குறை சொல்லி சொல்லி பிரச்சனையை காட்டி காட்டி, பாருங்க வீடுகள்ல பிரச்சனை எங்கிருந்து வருது, குறை எங்க வந்து வருது தெரியுமா? கிச்சன்ல இருந்து தான். அநேக வீடுகள்ல குறை குறை சொல்கின்ற காரியம் கிச்சன்ல. என்ன சமைக்கல, பாருங்க குறை, இருந்தாலும் குற்றம், இல்லைனாலும் குற்றங்கள். அநேக வீடுகள்ல பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. குடும்பத்துல சிட்டா, நான் இப்படிதான் ரூல்ஸ், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மற்றவர்களை என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ரூல்ஸ்ல இருப்பாங்க, மற்றவர்களையும் அந்த ரூல்ஸ்குள்ள கொண்டு வருவாங்க. பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல குறை குறை சொல்லுகின்ற கூட்டம், குறையான பார்க்கிற பார்வைகள், பார்வையே குறைதான், பார்க்கிற பார்வையே குற்றம் சாட்டுகிற உணர்வு. சிலர் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் குறைதான். சிலர் சொந்தக்காரரை பார்த்துருப்பீங்கன்னு, இப்பெல்லாம் சொந்தம் என்ன பந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க, மாமா மச்சான் உறவுகள் எல்லாம் மிக குறைந்து விட்டது. பாருங்க, முன்னாடிலாம் நாத்தனாரு எல்லாம் கூடி குடும்பங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருந்து. இப்போ நிறைய இடங்கள்ல சொந்தம் பந்தம் இருக்கிறாங்களா தெரியல, அவர்களாம் எங்க போனாங்கன்னே தெரியல. நன்மைக்கு வருகின்ற சொந்தங்கள் குறை சொல்லுகின்ற சொந்தங்கள் குறைதான். எந்த சொந்தங்களும் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர்களும் பேசியிருக்க மாட்டாங்க, இவர்களும் பேசியிருக்க மாட்டாங்க, ரெண்டோரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா சொல்ற காரியம்னா என்னன்னா, அவங்க அப்பதான் ஃபோன் அடிச்சு ஹலோன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதான்னு சொல்லி பேசி விடுவாங்க. அவர்களும் பேசியிருக்க மாட்டாங்க, இவங்களும் பேசியிருக்க மாட்டாங்க. குறைகள். இன்னும் சில உறவினர்கள் பார்த்தும் பார்க்காம போற, இவர்களும் பார்த்தும் பார்க்காம தான் போயிருப்பாங்க. பாருங்க, சிலரை அப்படியே டிமாண்ட் பண்ணி பேசுறதுக்கு வார்த்தைகள் அள்ளி விடுவாங்க. வீட்டுக்கு போவாங்க, சும்மா அவர்கள் என்ன சிச்சுவேஷன் இருக்காங்கன்னு தெரியாது, வீட்டுல குடும்பத்துல எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, போறது போயிட்டு என்னன்னா சில குடும்பங்கள்ல நடக்கிற காரியம் பாருங்க, காப்பி தரல, இதை தரல, அதை தரல. பாருங்க, குடும்பங்கள்ல சின்ன சின்ன காரியங்கள்ல வந்தவங்களை வான்னு கூப்பிடல, இப்படி குறை சொல்கின்ற கூட்டம், குறைகள். இவர்கள் பாருங்க எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்துல வந்து விழுந்து விடுவார்கள் போல, பரலோக வாழ்க்கை வாழ்கிறது போல, பரிசுத்தவான்கள் போல. பாருங்க, இப்படிலாம் சொல்றாங்க சில காரியங்கள். பாருங்க, அவங்க நிச்சயமா அவர்களை கவனித்து பாருங்க, கண்டிப்பா அவர்கள் இதை எதையுமே செய்திருக்க மாட்டாங்க. சிலர் வேலையே வந்தவர்களை வான்னு சொல்லலை, ஆனா அவர்கள் வீட்டிற்கு போய் பார்த்தா அவர்கள் ஒருவரையும் வீட்டிற்கு வா என்று கூட கூப்பிடுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உலகம் பாருங்க. இன்றைக்கு எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, வேதத்திலும் ஒரு காரியம் இருக்குது. என்ன, குறை சொன்ன ஒரு பெண். அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல பாருங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இதுக்காக, இந்த வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு அநேக காரியங்களை, சில காரியங்களை சொன்னேன். கிச்சன்ல பிரச்சனை பாருங்க,
நிறைய அநேகர் பாருங்க செய்வாங்க, வேலை செய்வாங்க, நல்லா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. பாருங்க சுட்டி காட்டுவது உண்டு. நான் செஞ்சேன், அவ செய்யல. நான் இத செஞ்சேன், நான் தான் பெருக்கினேன், நான் தான் கழுவுனேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் தான் சமைச்சேன். இந்த குடும்ப வாழ்க்கையில இல்ல உறவினர்களுக்குள்ள நான் என்கிற எண்ணம் வந்து விட்டால் அங்க ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க இந்த இடத்துல இன்றைக்கு யோசித்து பாருங்க, நாம எப்படி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம். என்னுடைய வேலை நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம எல்லாம் இணைந்து செய்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மை இன்னைக்கு நம்ம வருவதில்லை. இங்கே சில குடும்பங்கள் பிரச்சனை பண்ணுகின்ற காரியங்கள், ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தான் எதிரி. பாருங்க ஒரு வீட்டில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரை குறித்து ஒரு பெண் தான் அங்கே பிரச்சனையை கொண்டு வரும். குடும்பங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா உம்முண்டே இருப்பாங்க, அவர்களை திருத்தவே முடியாது, பேச மாட்டாங்க, அவங்க கண்டுக்கிட கூட மாட்டாங்க, யாரோ போல போவாங்க. பாருங்க பார்த்தோன்னா நம்ம ஏதாவது வற்புறுத்தி ஏதாவது கூப்பிட்டா போனா போதுன்னு வருவாங்க. பாருங்க சிலர் அப்படித்தான், அவர்களை திருத்தவே முடியாது. பாருங்க அப்படி அவங்ககிட்ட போயிட்டு கேட்டேன்னா சொல்ற காரியம் என்னன்னா, யாருக்கும் நான் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. பாருங்க யாருக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. பாருங்க சில வேலைகள்ல உறவினர்கள் எப்படி இருக்கிறோம், உறவு எப்படி இருக்கிறது, குறை சொல்கின்ற குடும்பம், குறை சொல்கின்ற நபர்கள், குறை எது எடுத்தாலும் குறை. ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்ட பாருங்க, அவர்கள் ஒரு கிராமத்துல இருக்காங்க, கிராம சூழல், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்கள் இந்த கிராம சூழல் கிடையாது, அவர்கள் வளர்ந்த விதம் வேற. அதன் பின்பதாக அவர்கள் கணவரோடு இருந்து அநேக இடங்கள்ல போயிட்டு அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் ஒரு ஒரு சிட்டி லைஃப். அவங்க இருந்துட்டு அவர்கள் கிராமத்துக்குள்ள வராங்க. அப்போ கிராம மக்களுடைய வார்த்தைகள், ஒரு வார்த்தைகளும் அவர்கள் கேட்டு பாருங்க, அவர்கள் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு வார்த்தைகள். நின்று பேசினா, சிரிச்சு பேசினா ஒரு பிரச்சனை, நடந்து போனா பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பாருங்க அவர்கள் எதுக்கு தான் இந்த கிராமத்துக்கு நான் வந்தேனோ தெரியலன்னு சொல்லி கதறி அழுதார்கள். பாருங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறோம், மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிற கூட்டம். சிலர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி சமைச்சோம் இப்படி சமைச்சோம் அப்படி இதுன்ட்டு சில வார்த்தைகளை அள்ளி விட்டுருவாங்க. பாருங்க உண்மையில சொன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி குடிசை வீட்டில் இருந்தோம், இன்றைக்கும் நம்ம குடிசை வீட்டில் தான் இருக்கோமா சொல்லுங்க. பாருங்க குறை சொல்றது, முன்னாடி நாங்கள் அம்மியில தான் அரைச்சோம், குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. இந்த சில காரியங்கள் பாருங்க, அவங்கள்ட்ட இப்போ நான் அம்மியில் அரைச்சி சமைங்கன்னா யாரும் இப்போ சமைக்க போகிறதில்ல. சில காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், குறைகள் எங்கேருந்து வருது, கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு சில குறைகளை நம்ம மாற்றணும், சில காரியங்களில் மாறுதல் நமக்கு வேணும். இங்கே மார்த்தாள் மரியாள் அந்த பெத்தானியா நகரத்துக்கு போகும்போதே கர்த்தர் பார்க்கிற காரியம் மார்த்தாள் மரியாள் அவர்கள் குடும்பம். ஆனால் மார்த்தாள் அவர்கள் நல்லதுதான் செய்தாள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறா, எல்லாம் செய்கிறா, அவங்கக்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனால் அவர்கள் மரியாளை குற்றப்படுத்துகிற காரியம், நான் செய்கிறேன் அவ செய்யலை. இன்றைக்கு அநேக வேலைகளில் குற்றப்படுத்திக்கிற உறவினர்கள், குற்றம் பாருங்க, கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிற செயல்கள், மனைவி கணவரை குற்றம் சாட்டுகிற செயல்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை குற்றம் சாட்டுகிற செயல்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிற காரியங்கள் இன்றைக்கு அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை. பாருங்க இந்த மார்த்தாள் மரியாளை போலதான் நிறைய வேலைகளில் நாம் தடுமாறி விடுகிறோம்.